குட் மார்னிங். என்னோட பேர் ஸ்ரீவித்யா. நான் இப்போ என்னோட டாபிக் ஏபிஐ டெஸ்டிங். நான் அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் தரேன். ஃபர்ஸ்ட் ஏபிஐ மீன்ஸ் ஏபிஐயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஏபிஐ எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டு சிஸ்டமோட டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் ஒரு ரெக்வஸ்ட்டை சர்வர் கிட்ட கொடுப்போம். சர்வர் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ஃப்ரண்ட் எண்ட் கிட்ட கொடுப்போம். ஸோ இதுல இந்த ரெண்டுத்தையுமே இன்டர்மீடியேட் பண்றதுக்கு தான் ஏபிஐ யூஸ் பண்ணுவாங்க. இது வைப் கோடிங். ஸோ வைப் கோடிங் பண்றதுலயும் இது மோஸ்ட்லி யூஸ் ஆகும். அதே மாதிரி இதுனா பேக் எண்ட்ல தான் மோஸ்ட்லி ஏபிஐ யூஸ் பண்ணுவாங்க. எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இந்த ஏபிஐ டெஸ்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் ஏபிஐ டெஸ்டிங் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போறோம்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல நம்மளுக்கு அங்க இருக்க லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அங்க டூரிஸ்ட் கைடுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த டூரிஸ்ட் கைடுக்கு அங்க இருக்க லாங்குவேஜா தெரியும், நம்ம கிட்ட பேசுற லாங்குவேஜா தெரியும். ஸோ நம்ம பேசுற லாங்குவேஜ அங்க லோக்கல் பீப்புள்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ அங்க லோக்கல் பீப்புள் பேசுற லாங்குவேஜ் நம்ம கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம ஈஸியா அங்க சர்வை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த ஏபிஐ டெஸ்டிங்கும். ஸோ கிளைண்ட் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை சர்வர் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சர்வர் கொடுக்குற ரெஸ்பான்ஸை கிளைண்ட் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும். டெஸ்டிங் ஏபிஐ யூஏ இல்லாமே ஏபிஐ டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். அதாவது சொன்ன மாதிரி தான் இப்போ ஃப்ரண்ட் எண்ட் நம்மளுக்கு ஏதாவது பேஜ் எரர் அடிக்குதுன்னா அது பிரச்சனை கிடையாது. பேக் எண்டுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வெப்சைட் இருக்குன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல ஒழுங்கா வரலனாலும் பேக் எண்ட்ல அது ஏபிஐ இருக்கிறதுனால நம்மளுக்கு ஷோ பண்றதுக்கு இதுவாகும். அதே மாதிரி டேட்டாவோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ஷோர் பண்ணும். இதுல இம்பார்ட்டன்ஸா ஏபிஐ டெஸ்டிங் என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணும் போது நிறைய எரர்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த எரர்ஸ் எல்லாம் ஈஸியா பக் பண்ணி தரும். அதே மாதிரி நம்மளுக்கு டைமும் ரெடியூஸ் பண்ணும். ஃபாஸ்டர் யூஐ டெஸ்டிங்கை விட இது ஃபாஸ்டரா இருக்கும் ஏபிஐ. ஸோ இதுல டைப்ஸ் ஏபிஐ டெஸ்டிங்ல மொத்தம் பார்த்தோம்னா 4 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங். ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங்னா இப்போ சாஃப்ட்வேர் டிஃபரன்ஸ் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு தான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. லோட் அண்ட் பர்ஃபார்மிங் டெஸ்டிங்னா இப்போ அந்த சிஸ்டம்ல ஒரு சாஃப்ட்வேர் லோட் ஆகும் போது அது நார்மலா லோட் ஆகுதா இல்ல ஹையா லோட் ஆகுதான்னு சொல்லிட்டு அந்த லோடிங்கை செக் பண்றது தான் லோட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் சொல்லலாம். செக்யூரிட்டி டெஸ்டிங்னா இப்போ அந்த சிஸ்டம்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போது அது செக்யூரிட்டியா இருக்கா, அதாவது ஆத்தரைஸ்டா அசஸ் ஆகுதா சொல்லிட்டு செக் பண்றது தான் செக்யூரிட்டி டெஸ்டிங். இன்டிகிரேஷன் டெஸ்டிங்னா டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும் கரெக்ட்லி அந்த சாஃப்ட்வேர்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா, எந்த இஷ்யூஸும் இல்லாம ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றது தான் இன்டிகிரேட் டெஸ்டிங்ஸ். ஸோ இதுல காமனா ஏபிஐ மெத்தட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மொத்தம் 4 மெத்தட்ஸ் இருக்கு. கெட், போஸ்ட், புட், டெலிட். இப்போ கெட் மெத்தட்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இ சேவை மையம் எடுத்துக்கோம். ஸோ அதுல ஆதார் கார்டு ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம போயிட்டு நம்மளோட ஆதார் கார்டோட நம்பர் சொன்னோம்னா அவங்க அந்த டேட்டா நம்ம அந்த ஆதார் கார்டை பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வரலாம். இதுவே அப்டேட் பண்ணலாம்னா இப்போ ஒரு பேபி புதுசா பிறகுதுன்னா அதுக்கு அப்டேட் பண்றதுக்காக போட்டோ ரெகக்னிஷன். ஸோ போட்டோஸ்லாம் எடுத்து புதுசா டேட்டாஸை என்ட்ரி பண்ணுவாங்க அந்த பேபிக்காண்ட. ஸோ இதுதான் அந்த சர்வர்ல அப்டேட் பண்றது தான் போஸ்ட் டேட்டா ஒரு டேட்டாவை சென்ட் பண்றது தான் போஸ்ட் டேட்டான்னு சொல்லலாம். புட் டேட்டானா ஏற்கனவே அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும், பட் அதை நம்ம திரும்ப ரெனியூ பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆதார் கார்டே இயர்லி ஒன்ஸ் ரெனியூ பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை புதுசா ரெனியூ பண்றது அப்டேட் பண்றது ஒரு டேட்டாவன்றதுனாலதான் இப்ப என்ன சொல்றது, ஆதார் கார்டுல இப்ப நம்பர் தப்பா ஆயிடுச்சு, நம்ம அந்த நம்பரை யூஸ் பண்ணல. ஸோ நம்ம புதுசா போயிட்டு என்ன சொல்றோம், இது மாரி நான் இந்த நம்பரை யூஸ் பண்ணல, நான் இதை அப்டேட் பண்ணணும் ஆதார் கார்டுல அப்படின்னு சொன்னா அவங்க அதை அப்டேட் பண்ணிடுவாங்க. டெலிட் டேட்டானா எல்லா டேட்டாவையும் ரிமூவ் பண்றது. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏபிஐ டெஸ்டிங் டூல்ஸ்னு இருக்கு. ஸோ ஏபிஐ டெஸ்டிங் டூல்ஸ்ல மொத்தம் 4 இருக்கு. என்னன்னா போஸ்ட் ஏபிஐ, சோப் ஏபிஐ, ரெஸ்ட், ஜேமீட்டர். ஃபர்ஸ்ட் நான் போஸ்ட் மட்டும் சொல்றேன். போஸ்ட்னா
இப்ப ஏற்கனவே சொன்னாங்க ஏபிஐ டெஸ்டிங்ல சொன்னாங்க, இப்ப ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், ரெஸ்பான்ஸ் பண்றோம், அதே மாதிரி தான் இந்த போஸ்ட் ஏபிஐல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்னா அது கரெக்டா போதா, சர்வருக்கு கிளைண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், சர்வருக்கு கரெக்டா ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகுதான்னு பார்ப்போம். அது பார்த்துட்டு அந்த கிளைண்ட் சர்வர் வந்து கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிடும். ஸோ இதுக்கு தான் வந்து போஸ்ட் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏபிஐ டெஸ்டிங்கோட ப்ராசஸ் என்னன்னா, டெஸ்ட் கேஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் கேஸை வந்து கிரியேட் பண்ணோம், அதே சொன்ன மாதிரி தான் சென்ட் பண்ணோம். இப்ப கிளைண்ட் கொடுக்குற ரெக்வஸ்ட வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணோம், சர்வர் கொடுக்குற ரெஸ்பான்ஸை வந்து வெரிஃபை பண்ணி அதை கிளைண்ட்டுக்கே வந்து ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அட்வான்டேஜ் ஆஃப் ஏபிஐ டெஸ்டிங்ஸ்னா அதாவது சொன்னாங்கன்னா யூஐ இல்லாமலே இது ஃபாஸ்டரா வந்து எக்ஸிகியூஷன் ஆகும். இப்போ ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும் போது ஏதாவது எரர் வருதுன்னா இயர்லி அந்த எரரை வந்து சீக்கிரமா டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிலையபிலிட்டியா இருக்கும், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிலையபிலிட்டியா இருக்கும். சப்போர்ட் பண்ணும் ஆட்டோமேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெஸ்டிங். ஸோ கண்டினியூஸா ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது அந்த டெஸ்டிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஒரு லாங்குவேஜுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை, எல்லா லாங்குவேஜுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பைத்தான்னா பைத்தான் மட்டும்தான் அந்த ஏபிஐ டெஸ்டிங் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணா ஜாவாக்கும் அந்த ஏபிஐ டெஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணோமோ அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஏபிஐ டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிமிடேஷன்ஸ் என்னன்னா சொல்லாம தான் இதுல வந்து குட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து அதிகமா இருக்கணும், அதே மாதிரி கோடிங் நாலேஜ் வந்து இது நிறைய இருக்கணும். அதான் சொன்னாம தான் நோ யூஐ வேலிடேஷன்னா இப்ப யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகல, அது ஒரு டிடெக்டா அது எடுத்துக்காது. பேக் எண்ட்ல தான் ஏபிஐ வந்து கனெக்ட் பண்றதுனால நம்மளுக்கான வியூ வந்து அதை ஷோ பண்ணும். நம்ம என்ன வெப்சைட் கிரியேட் பண்ணோமோ அந்த வெப்சைட்டை வந்து அதை ஷோ பண்ணிடும். அதே மாதிரி இதுல என்ன லிமிடேஷன்ஸ்னா ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஒரு ஏபிஐ டெஸ்டிங்கை வந்து செட் பண்ணிட்டோம்னா அந்த டைம் வந்து கன்சியூம் பண்ணும். எவ்வளவு டைம் அது மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வரும். அதான் கன்க்ளூஷன்ல என்னன்னா இது வந்து என்ன சொல்றது, இந்த மாடர்ன் ஆப்ஸுக்குலாம் வந்து இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து குவாலிட்டியும் பர்ஃபார்மன்ஸையும் வந்து என்ஷூர் பண்ணும், டெவலப்மெண்ட் காஸ்ட்டை வந்து நம்மளுக்கு குறைக்கும். This is what API உடைய கம்ப்ளீட் பெனிஃபிட்டா. ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ஸ்ல நம்ம நிறைய டிஜிட்டல் டூல்ஸை வந்து யூஸ் பண்ற நெசசரி வந்து இருக்கு. இந்த ஏபிஐ உடைய கோர் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சாஃப்ட்வேரோட இன்னொரு சாஃப்ட்வேர் பேசுறதுக்கான ஒரு டூலை தான் வந்து ஏபிஐ. ரெண்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணணும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எந்த அளவுக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மொபைலை எடுத்து நான் வந்து ஏஐ கிட்ட வந்து எனக்கு லஞ்சுக்கு ஸ்விக்கில இந்த மெனுவை ஆர்டர் பண்ணிடு அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்விக்கிக்கு ஆர்டர் கொடுத்து அந்த டீடைல்ஸ் இந்த ஃபுட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதை செலக்ட் பண்ணி அதை ஆர்டர் கொடுத்து அந்த ஃபுட்டை வந்து நம்ம வீட்டுக்கு நோக்கி வர அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டட். அப்போ இதுக்கு வந்து பல சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகணும், இந்த இடத்துல இருந்து மெசேஜ் இந்த இடத்துக்கு கடத்தணும் அப்படின்னா இந்த ஏபிஐ மூலமா தான் வந்து ஆகும். ஸோ ஏபிஐ வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் பிசினஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்மா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல? ஸோ இது வந்து ரெலியபிள் சர்வீஸ் வந்து ஈஸியா கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து கண்டிப்பா கம்மியாகும். அதுல வந்து யூஸ் ஆகுது சார். ஓகே, பிசினஸ் உடைய காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டட் ஒர்க்குக்கு இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எதனா நம்மளுக்கு எரர் வருதுன்னா இது டிடெக்ட் பண்ணி தரல, ஈஸியா டிடெக்ட் பண்ணி தந்துடும். அதனால வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட் பண்ற காஸ்ட் வந்து கம்மியாகும். இன்னைக்கு இருக்கிற பிசினஸஸ்ல எந்தெந்த பிசினஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இருக்கு சார். என்னன்னா பேங்கிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்கிங்னா இப்ப கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ்லாம் சேவ் பண்ணி வைப்பாங்க. அது இன்னொன்னு இகாமர்ஸ்லாம் சொன்னாங்க தான் சார். நம்ம இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறோம்னா அந்த மெசேஜுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கல்ல, நம்ம வீட்டுல இருந்து கூட ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிப்போம். அது மாரி சார் ஹெல்த் கேர் மெடிக்கல் ஃபீல்டுலாம் கூட இதை ஒர்க் பண்ணுவாங்க சார்.
யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ இப்போ ஏபிஐ டெஸ்டிங் வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்டஸ்ட் டெலிவரிக்கு இது எப்படி சப்போர்ட்டா இருக்கும்? அதாவது சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம், ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து யூஐஎஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து எரர் அடிக்குது, நம்மளுக்கு வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வரலன்னா கூட இது பேக் எண்ட் அது தானே கனெக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கான அவுட்புட்டை வந்து அதுவே தர போகுது. ஓகே, அதுதான் யூஸ் ஆகுது. ஓகே. இப்போ ஜேபியர் பப்ளி அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்டோமேட்டட் டூல் இருக்கு. இப்போ இந்த ஆட்டோமேட்டட் ஜேபியர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான இன்டகிரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏபிஐ டூல் மூலமா பண்ண முடியும். வெப்ஹூக்னு சொல்லுவோம். வெப்ஹூக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துக்கு கனெக்ட் ஆகணும். அந்த வெப்ஹூக் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரோஜர் பேலியோ இல்ல இன்ஸ்டா மோஜோலயோ நம்ம பேமெண்ட் பண்றோம். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அமேசான்ல ஒரு ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்றோம், இன்ஸ்டா மோஜோலயோ இல்ல அவங்க வச்சிருக்கிற பேமெண்ட் கேட்வேலயோ நம்ம போயிட்டு ஒரு பேமெண்ட் பண்றோம். ஆஸ் பர் ட்ராயோடைய நாம்ஸ் வந்து பார்த்தோம்னா எஸ்எம்எஸ் வரணும்னா எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இன்டகிரேட் பண்ணிருக்கிறதுல தான் எஸ்எம்எஸ் பண்ண முடியும். டைரக்டா அமேசான் கிட்ட இருந்து வந்தாலும் அது த்ரூ எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர்ல மூலமா தான் எஸ்எம்எஸ் வந்து நம்ம மொபைலுக்கு வரும். அப்போ அமேசான்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், எதர் இன்ஸ்டா மோஜா ரோஜர் பேல பேமெண்ட் பண்ணிருக்கோம், அப்படி இல்லைன்னா அமேசானோடைய ஓன் பேமெண்ட் கேட்வே இருக்கு, அதுல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட் வரதுக்கு நம்மளுக்கு 6 ல இருந்து 7 நாள் ஆகும். ஆனா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியும் ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா குரியர் பண்ணணும், பேக் பண்ணணும், இந்த வேலைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெயிட் பண்ணுவோம். ஆனா பே பண்ண ரிசிப்ட் எனக்கு ஒரு அத்தாரிட்டி இம்மிடியேட்டா வரணும். அப்போ நாளைக்கு நான் வந்து பேமெண்ட் எனக்கு மெட்டீரியல் வரதுக்கு டிலே ஆகுதுன்னா நான் கால் பண்ணி அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பேமெண்ட்டுக்கான ரிசிப்ட் நம்பர் எனக்கு இருக்கணும். இந்த நம்பர் எனக்கு இம்மிடியேட்டா எஸ்எம்எஸ்ல வந்துடும், வாட்ஸ்அப்ல வந்துடும், இமெயில் வந்துடும். அப்போ இந்த எனக்கு இமெயில் வரணும்னா அமேசான் டைரக்டா மெயில் அனுப்பணும்னா அமேசான் இமெயில் சாஃப்ட்வேருக்கு போயிட்டு தான் இமெயில் பண்ண முடியும். அப்போ அந்த இமெயில் சாஃப்ட்வேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற ஒரு டூல் தான் இந்த இன்டர் கனெக்ட் பண்ற இந்த ஏபிஐ. அதே மாதிரி எஸ்எம்எஸ்க்கு நம்மளுக்கு மெசேஜ் தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங்னு வருது, அதுல வந்து யூஆர்எல் கோடு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து அந்த ரிசிப்ட் இருக்கு அப்படின்னாலும் அந்த எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேருக்கு அனுப்புற டூல் தான் ஏபிஐ. ஸோ ஏபிஐ பத்தி இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னும் அட்வான்ஸா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2025ல அதிகமா ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்கிற ஒரு டூல் வந்து N8N. இந்த N8N வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னொரு பெரிய டாபிக்ல வந்து பார்த்தோம்னா N8N பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இதுக்கான காம்படேட்டர் யாருமா N8N இந்த ஏபிஐ டூல் யார் யாரெல்லாம் இதுக்கு காம்படேட்டரா இருக்காங்க? போஸ்ட்மேன் சொன்னாங்க சார். போஸ்ட்மேன்லயும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணுவோம். என்ன சொல்றது, கிளைண்ட் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை வந்து சர்வர் கிட்ட கொடுக்கும், சர்வர் கிட்ட கொடுக்குற ரெஸ்பான்ஸை வந்து கிளைண்ட் கிட்ட கொடுக்கும். அதே மாதிரி சோப் யூஐ ரெஸ்ட் அஸ்யூர் இதெல்லாம் தான் சார் காம்படிட்டர். ரெஸ்ட் இருக்கு, அடுத்தது போஸ்ட்மேன் இருக்கு. போஸ்ட்மேன் சோப். ஓகே ஓகே. இந்த மூணுத்துல எது பெஸ்ட்மா உங்களை பொறுத்தவரை? போஸ்ட்மேன் தான் சார். அதான் சொன்னா மாதிரிதான் யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த இதுவும் எரர் அடிச்சா கூட இது பேக் எண்டோட இதுவுமே போஸ்ட்மேனும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்மேன்லயும் அது ரெக்வஸ்ட் கொடுக்கறத வந்து சர்வர் கிட்ட கொடுப்போம், சர்வர் கிட்ட கொடுக்குற ரெஸ்பான்ஸை வந்து கிளைண்ட் கிட்ட கொடுப்போம் சார். ஸோ இது மோஸ்ட்லி போஸ்ட்மேன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிஐ டெஸ்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏஐ உடைய ரோல் என்ன மாதிரி? ஏஐ ரோல் அதான் ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் ஜெனரேஷன் பண்ணணும், இன்னும் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே. இப்போ இது வந்து ஃபீச்சர் எப்படி இருக்குமா ஏஐ உடைய ஃபீச்சரிஸ்டிக் அப்படின்னா இன்னைக்கு N8N இந்த மாதிரி சில காம்படேட்டர் எல்லாமே வந்து இருக்காங்க. இப்போ N8Nக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோடிங் நாலேஜ் தேவையில்லை, அதாவது லோ கோடு அப்படின்வாங்க இல்ல நோ கோடுன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஸ்கில் இருந்தாலே போதும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடிங் ஸ்கில்லே இல்லாதவங்க கோடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வைட் கோடிங் வந்து நான் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு இருக்கும்.
ஏபிஐ டெஸ்டிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது பெரிய ப்ராசஸ் பண்ணோம்னா ஏபிஐ இருந்துச்சுன்னா நம்ம அதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இப்ப சொன்னோம்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இப்ப நம்ம சாட் சிஸ்டமே எடுத்துக்கலாம். ஒண்ணு நம்ம இங்கிலீஷ்ல மட்டும் தான் டைப் பண்ண முடியும். சோ அந்த யூசர் பி எடுக்கும்போது யூசர் ஏ வந்து இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணாங்க. ஆனா எதிரில இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, அவங்களுக்கு தமிழ் தான் தெரியுது. சோ அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு இந்த ஏபிஐ வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஏபிஐ யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து செலக்ட் பண்ணலாம், இது மாதிரி எனக்கு தமிழ்ல தான் தெரியும். அப்ப அவங்களுக்கு வியூ பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து தமிழ்ல தெரியும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸ்ரீவித்யா. இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏபிஐனா என்ன, ஏபிஐயோடைய யூசேஜ் என்ன, அதனுடைய வந்து பெனிஃபிட், அது யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு வந்து நீங்க ஷேர் பண்ணதுக்கு. இது போற குவாலிட்டியான கண்டென்ட் உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவை அப்படின்னா, உங்களுடைய பிசினஸுக்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, உங்களுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவை அப்படின்னா எங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட் உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.